குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 10/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று காலை 6 மணி 38 நிமிடம் வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாம யோகம் இன்றைய தினம் இரவு 11 மணி வரை வஜ்ரம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே வஜ்ரம் தான். இன்றைக்கி கரணம் பார்த்திங்கன்னா மாலை 5 மணி 9 நிமிடம் வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அதாவது அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, இரவு 7:30 8:30 வரை. இன்றைய தினம் வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் பிரதோஷம், சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமைனாலே நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை தான். அதே மாதிரி பார்வதி தேவியும் இணைந்து வணங்க வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கி பிரதோஷம் வந்திருக்கு. அந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை வணங்குவது மிக மிக சிறப்பு. இன்றைக்கி அதை பற்றி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், தனுசில் மாந்தி பகவான், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும். இன்றைய தினம் காலையில், அதாவது விடிய காலையில் பார்த்திங்கன்னா 4 மணி 43 நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரிங்களா? சரி, இன்றைக்கி பிரதோஷம். இன்றைக்கி சோமவார பிரதோஷம். அது என்ன சோமவார பிரதோஷம்னா என்ன விசேஷம்? இப்போ சனி மகா பிரதோஷம்னா விசேஷமாக இல்லையா? அதே போல் சோமவார பிரதோஷத்துக்கு ஒரு பெரிய விசேஷங்கள் உண்டு. ஏன்னா திங்கள் அப்படின்னா சந்திரனுடைய ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கணும். திங்கள் அப்படின்றது சந்திர பகவானுடைய ஒரு நாள். சந்திரன் யாருடையதுன்னா பார்வதி தேவியினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இன்றைக்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள், பித்ரு சாபங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள். பிரதோஷம் என்பது பிற ப்ளஸ் தோஷம், அதுதான் பிரதோஷம். அப்படின்னா என்ன? பித்ரு சாபங்கள் நீக்கக்கூடியது, எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தினம்தான் இன்றைய நாள். அதனால் இன்றைக்கி பிரதோஷத்தை இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி போயிட்டு வழிபாடு செய்யுங்கள். சிவபெருமானையும் பார்வதி தேவியும், அதுவும் அந்த நந்தியம்பெருமான் மேலே பிரதோஷ நாயகர்களை வைத்து அலங்காரம் செய்து சுற்றி வரும்போது நீங்களும் கூடவே சுற்றி வாங்க. சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வாங்கி கொடுத்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராசி பலனை பார்க்கும்போது அதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை திட்டமிட்டிருந்தாலும் அந்த வேலையை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். வர்த்தகம் சார்ந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகும். அதே மாதிரி சில
விஷயங்கள், அதாவது உங்களோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைய தவறு பண்ணுவாங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை சில பேரிடம் இருக்காது. அதை இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி உருவாகும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பாகப்பிரிவினை முயற்சிகள்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நண்பர்கள் மூலம் அனுகூலமும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் பிரதோஷம் இன்றைக்கி, அதுவும் இல்லாமல் மேஷராசி நேயர்களுக்கு 7 நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு. குரு பார்வை இருந்தாலும் சில பேருக்கு அந்த திசை நல்ல திசையாக, தசாபுத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நன்றாக இருந்தால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா தொழிலில் பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் சென்று தேன் வாங்கி கொடுங்க, தயிர் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நந்தியம்பெருமானுக்கு அரிசியும் வெல்லமும் கலந்த ஒரு நெய்வேத்தியத்துக்கு கொடுங்க. இன்னொன்று பொதுவான ஒரு தகவல் எதுனா, வில்வமும் அருகம்பில்லும் பொதுவாக எல்லாருமே வாங்கி கொடுங்க. நான் இதில் சேர்த்து சொல்ல மாட்டேன். அதனால் இந்த எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். மேஷராசி நேயர்கள் இந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள். அபிஷேகத்தை கிட்ட இருந்து பார்த்துட்டு, நீங்கள் அலங்காரத்தை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அபிஷேகத்தை, ஏன்னா சிவபெருமானுக்கு பிடித்தது அபிஷேகம்தான். அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முழுமையாக அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தால் போயிட்டு தீபாராதனை நடக்கும்போது பாருங்கள். அதே மாதிரி பார்த்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான தொழில் தடை, நிறைய பேருக்கு இப்போ இந்த 7 நாடு சனி வந்த பிறகு நிறைய தொழில் தடை ஏற்பட்டிருக்கும். அவர்களெல்லாம் இந்த பிரதோஷத்தை கண்டுகளியுங்கள். சிவபெருமானுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயின் 3ஆம் எண், அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி தன வருவாயும் நன்றாக இருக்கும். எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அது நன்றாக இருக்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை இன்றைக்கி கட்டுப்படுத்துங்கள். பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி தனம் சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதாவது ரிஷபராசிக்காரர்கள் நந்தியம்பெருமானுக்கு தான் நிறைய செய்யணும். ஏன்னா ரிஷபராசிக்காரெலாம் பெரிய பெரிய நந்தியை போய் பார்த்தாலே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும், கடன்லாம் தீரும். அதெல்லாம் யார் செய்கிறாங்க? போய் பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. அதனால் பரவாயில்ல, இன்றைக்கி பிரதோஷம், அதையாவது போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் பால், அதே மாதிரி பழரசம் ஏதாவது உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வில்வம் அருகம்பில் பொதுவாக எல்லாரும் வாங்கி கொடுக்கறது, அதை இதில் சேர்க்காதீங்க. இன்றைக்கி பாலும் பழரசமும் கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்தி. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். குடும்பத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவு கிடைக்கலன்னு நினைத்தீர்களோ, அதனால் மன வருத்தப்பட்டீங்களோ, அந்த முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, கணவன் மனைவி, அதாவது 2 பேருக்குள்ளவும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க.
இன்றைக்கி புரிதலோடு இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது. அதே மாதிரி மனம் போன போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. நண்பர்களிடத்தில் பேசும்போது ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும், நிதானத்தை காட்டணும். அதே மாதிரி வாக்கு கொடுக்கும்போது யோசித்து வாக்கு கொடுங்க. குரு 2ஆம் இடத்துல இருக்கார், ஆனால் சூரியனும் இருக்கார் இல்லையா? அதனால் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா சூரியன் 2ல் இருந்தாலே கோபம் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் கோபத்தையும் கட்டுப்படுத்துங்க. உங்கள் குணநலங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தன வரவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு தயிர், அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்கி சாறு புழிஞ்சு கொடுங்க. பஞ்சாமிர்தம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, சிறப்பாக இருக்கும். வராத பணம் வந்து சேரும். கடன் இருந்தால் கடனும் தீரும். அதிசய மேற்கு திசை, அதிசயம் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதாவது தேவையற்ற மோதல்கள் வீட்லேயும் சரி, சில பேருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நிதானத்தை கடைபிடிங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். வேலையிலையும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் மனதில் இன்றைக்கி தோன்றும். அதாவது மனசில் ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். அந்நிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மற்றவர் கருத்துக்களால் நிறைய மனசில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கருத்து சொன்னாங்கன்னா காதில் கேட்டுக்கோங்க. அதையே நினச்சி தேவையற்ற ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் சரி, மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலே அது உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும். வரக்கூடிய பாக்கியங்கள் அத்தனையும் தடைப்படும். குரு பார்க்குது, அதனால் எல்லா தடையும் விலகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவார். அதனால் இன்றைய தினம் பிரதோஷ வழிபாட்டுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் அத்தனையும் அங்கே தடைப்பட்டு நிற்கிது. அதனால் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. உங்களால் இயன்ற அத்தனை விதமான அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருப்பது ரொம்ப நன்மையை தரும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மன மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இன்றைக்கி இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள்லாம் குறையும். தகவல் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமும் இன்றைக்கி ஏற்படும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது.
இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. அதுவும் சிம்மராசிக்காரர்கள் சிவனை வழிபட்டால் அவ்வளோ ஒரு சிறப்பு, அவ்வளோ ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதனால் இன்றைய தினம் உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்கள் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனையும் வாங்கி கொடுங்க. விபூதி, தேன், அதே மாதிரி பால், தயிர், இளநீர் எது முக்கியமாக நீங்கள் அதாவது இன்னொன்று சொல்லிடுற, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தயிரும் தேனும் வாங்கி கொடுங்க. அப்படி இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நந்தியம்பெருமானுக்கு அரிசியும் வெல்லமும் கலந்து நெய்வேத்தியத்துக்கு கொடுங்க. மற்ற பொருட்களையும் வாங்கி கொடுங்க. அதிசய மேற்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள், தடைகள் இதெல்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்களிடம் மனமிட்டு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வருவார்கள். தொழிலில் இன்றைக்கி மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி கைகூடும். உத்தியோகத்தில் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வேலையில் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. மனம் விட்டு பேசுங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. கண்டகச்சனி நடக்குது. கண்டகச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படும். அதனால் கை கால் வலி, வயிறு வலி, முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதனால் உங்களால் இயன்ற எல்லா விதமான அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிந்தனை போக்கில் மிக மிக கவனம் தேவை. உறவினர்களால் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எண்ணிய சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சமூக தொடர்பான பணிகளில் மிக மிக அதாவது ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஏனோ தானோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் ஆதரவாக செயல்படுவார்கள். ஆதரவாக செயல்பட்டாலும் அவர்களுக்காக செலவு செய்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இறை சார்ந்த வழிபாட்டில் ஈடுபாட்டை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அதுவும் பிரதோஷத்துக்கு இளநீர், பால், விபூதி பாக்கெட், தேன் இது மட்டும் வாங்கி கொடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்தால் இன்றைக்கி மேன்மை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பழைய நினைவுகளால் ஒரு செயல்பாட்டில் ஒரு விதமான ஒரு சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கணும். புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பண வரவுகளில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்க. இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுங்க. உங்களால் இயன்றது ஒரு 5 ரூபாய்க்கு சந்தனம் கூட ஒரு 5 ரூபாய்க்கு கட்ட இவ்வளோ தருவாங்க. அதனால் விபூதி பாக்கெட்லாம் ரொம்ப விலைலாம் கிடையாது, 3 ரூபா தான் ஒரு சிறிய பாக்கெட்டு. அந்த மாதிரி வாங்கி ஒரு 25 ரூபாய்க்குள்ளவே முடியும். பன்னீர்லேருந்து சரி எல்லாமே சரி வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் விலகும். எப்பொழுதுமே பிரதோஷ வழிபாடு செய்தாலே அந்த பிரதோஷ வழிபாடு முடிஞ்ச பிறகு பிரதட்சணம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நீங்கள் அந்த சிவனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். செய்து பாருங்கள். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஒற்றுமை ஓங்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். தவறிப்போன வாய்ப்புகள், சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். திருமண பேச்சு வார்த்தை இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாயாரின் அதாவது தந்தை பேச்சை கேட்கக்கூடிய 8ல் சூரியன் உட்கார்ந்ததுனால சில பேர் தந்தை பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மன தெளிவுலாம் இன்றைக்கி ஏற்படும். குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மாறுபட்ட அணுகுமுறைகளால் புதுமைகளை ஏற்படுத்துவீங்க. உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் இன்றைக்கி எல்லா விதமான
ஒரு நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் இருந்தாலும் அவர்களால் செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். இன்றைக்கு அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். சிறு சிறு வேலையில் ஒரு தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கங்க. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்கு கொடுப்பதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கணும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சமூக பணிகளில் இருப்பவர்கள் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உத்தியோகம் மாற்ற முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கு உங்கள் பூ, அதாவது வில்வ மாலை கட்டி கொடுங்க. ஏன்னா 2லேயே சனி உட்காண்டிருக்கிறதுனால மாலை, வில்வ மாலையும் அருகம்புல் மாலையும் உங்கள் கையால் கட்டி கொடுங்க. சிறப்பாக இருக்கும். அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி தவிர்த்துருங்க. வேலை ஆட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு இதில் அந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இறை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பயணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும். இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. எல்லா விதமான அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி மாலை வாங்கி ஒன்று செலுத்துங்க. அது செலுத்திட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்லேயும் போடலாம். இல்லை வேண்டான்னா சாமி மேலேயே இருக்கட்டும்னா அது இருக்கட்டும். சரிங்களா? அதை கண்டிப்பாக ஒரு மாலை வாங்கி செலுத்துங்க. அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு மனதிற்கு என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு தோணுதோ அத்தனையும் வாங்கி கொடுங்க. சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.